நான் பொறியியல் மாணவராக நான் படித்த போது என்னோடு படித்த சக மாணவர்கள் அவங்க எல்லாமே பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 11 பேருக்கு மேல அவங்க எல்லாருமே வெளிநாடுகளில் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. ஜெர்மன், யூகே அப்படின்னு சொல்லிட்டு பல அமெரிக்கா பல இடங்கள்ல வந்து அவங்க வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. நல்ல திறமைசாலிகள். அவர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இங்க இல்ல அப்படிங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது, உயர்கல்வி படிச்சுட்டு அவங்க அப்படியே அங்க வந்து போனாங்க. சோ இது ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க இருக்கு. ஒன்னு, அவங்களுக்கான தொழில் முனைவோராக மாறுவதற்கான ஒரு சூழல் வந்து இங்க இல்லாம இருந்தது. அதே மாதிரி இங்க பணிபுரியக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய அந்த லேபர் ஃபோர்ஸுக்கு நம்ம உரிய மரியாதை கொடுக்காததும் அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்வதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. குறிப்பாக இந்த அரபு நாடுகள்ல நம்மளுடைய தொழிலாளர்கள் போய் படக்கூடிய அந்த கஷ்டம் அப்படிங்கிறது சொல்லில் விவரிக்க முடியாது. கடந்த காலங்களில் எவ்வளவோ அவங்க குறிப்பா ராமநாதம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த அரபு நாடுகளுக்கு போய் வேலை செய்யக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. அங்க போயிட்டு அவங்க சந்திக்கக்கூடிய சித்திரவதைகள், அதுக்கப்புறம் நம்மளுடைய வெளியுறவுத்துறை கிட்ட வந்து உதவி கேட்டு மீண்டும் அவர்களை வந்து இங்க கொண்டு வரது உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் வந்து நீடிக்குது. இது எல்லாத்துக்குமே இந்தியாவில் ஒரு லேபர்ஸுக்கான ஒரு ஸ்டெடியான ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறதும் ஸ்டெடியான, குறிப்பா அவர்களுக்கு உரிய வேஜஸை கொடுக்கிறது, அவர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுப்பது அப்படிங்கிறதே இங்க இல்லாம ஒரு சூழல் இருந்துச்சு. அந்த ரெண்டு விஷயத்தையும் களைவதற்கு தான் இப்போ இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கிறோம்.